எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டசபை கூடி பயங்கரமான விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பட்ஜெட் மீதான விவாதம், அதாவது டிவிகேவோட முதல் பட்ஜெட் மீதான விவாதம் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த மேகதாது இஷ்யூ, அதாவது இந்த காவேரி குறுக்கால கர்நாடக அரசு இந்த மேகதாது அணை கட்டுறதை மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சிகளும், தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள், தேர்ந்தெடுக்கப்படாத கட்சிகள் அனைவரும் இது பண்றாங்க. சட்டசபையில் இது நேற்று ஒரு பெரிய இஷ்யூவா வந்தது. இதுல நிறைய பேர் நேற்று சரியான ஸ்ட்ராங்கான கொஸ்டின் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அதுல சில கேள்விகள் மக்களுமே அதை தெரிஞ்சுக்கணும், அதாவது அந்த கேள்விகள்ல இருக்கிற ஆழமான ஒரு இதை தெரிஞ்சுக்கணும். சௌமியா அன்புமணி வெளியே அவங்க பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல கூட அவங்க அதாவது ஒரு நிதிநிலை அறிக்கை வேளாண்மைக்கும் கல்விக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு ஒரு ஸ்டேட்டோட ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். பட் அதை தாண்டி நீங்க ஏஐக்கோ இதுக்கோ நீங்க செலவு பண்றதை விட டெக்னாலஜிக்கு செலவு பண்ணலாம். பட் அதெல்லாம் தாண்டி முதல்ல நம்மளோட முதுகெலும்பா சொல்லப்படுற விவசாயத்துக்கும் கல்விக்கும் தான் நம்ம முதல்ல செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங் பாயிண்டா சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அவங்க நேத்து பேசின ஸ்பீச்சுக்கு பயங்கரமா வெல்கம் பண்ணிருக்காங்க. அவங்க பேசின நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது. அதுக்கு டிவிகே அமைச்சர்கள் கிட்ட பெருசான ரெஸ்பான்ஸ் கிடையாது, அதுக்கான சரியான ஆன்சர் கிடையாது. நீர்வளத்துறை அமைச்சர் புசியானந்த் அவர்கள் கூட எடுத்து அதுல இருந்த பாயிண்ட்ஸை தான் படிச்சாரே தவிர அதுக்கான அவங்க கேட்ட கேள்விக்கான சரியான பதிலை சொல்ல. ஸோ ஒரு உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி தான் மக்கள் கேட்கிற கேள்வி. நீங்க இந்த விஷயத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க, என்ன என்ன உங்களோட அஜெண்டா, என்ன நீங்க பண்ண போறீங்க, மக்கள் கூட நிக்க போறீங்களா, இல்ல நீங்க இதை கோர்ட்ல போய் ஹேண்டில் பண்ண போறீங்களா, இல்ல கோர்ட்டுக்கு போகாம இதை நம்ம பேசி தீர்க்க போறோமா? கன்ஃபார்மா பேசி தீர்க்க முடியாது. அப்படின்னும் போது கோர்ட்ல இதுக்கான கேசஸ் என்ன பண்ண போறோம்? அனைத்து கட்சிகளும் ஒன்னா நின்று நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகால மேகதாது இஷ்யூல ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஆனா இங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதையே இவங்க சட்டசபையில ஒரு ஃபன்னாவே பேசி விளையாடிட்டு இருக்காங்களே தவிர, ஆனா ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மக்களாகிய நீங்கள் தான் நிறைய விஷயங்கள்ல யோசிக்கணும். இன்னைக்கு நேத்து கூட ஒருத்தரோட வீடியோ பார்த்திருந்தேன். அதுல அவர் சொல்லியிருந்தாரு, மேகதாது அப்படின்றது காவேரி அப்படின்றது வெறும் டெல்டா சம்பந்தப்பட்டோ, இல்ல நாமக்கல், கரூர், சேலம், ஒசூர், தர்மபுரி, திருச்சி வரைக்குமான பிரச்சனை நீங்க நினைக்க கூடாது. காவேரி அப்படின்றது தமிழர்களுக்கான பிரச்சனை. எல்லா எல்லா அங்கிருந்து, அதாவது திருச்சியிலிருந்து திருச்சி டு ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கு. காவேரியில இருந்து தான் அது இதாகுது. அப்படி இருக்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் காவேரியை நம்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்களும் இதுல நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க இதை பத்தின கருத்து என்ன அப்படின்றத நீங்க சௌமியா அன்புமணி அவர்கள் பேசினதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.